ஒரு மாசம் வெறும் 1000 ரூபாய் சேமிச்சா போதும். ஆனா அதை எங்க போடுறீங்கங்கிறதுதான் முக்கியம். வங்கியில் போட்டா 20 வருஷம் கழிச்சு உங்க கையில வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் நிக்கும். ஆனா அதே பணத்தை முதலீடு செஞ்சா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்காக காத்திருக்கும். இது விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். உங்க பணம் இப்படி பல மடங்கு பெருகுற ரகசியம் என்னன்னு தெரியுமா? வாங்க முதலில் பத்தி பார்க்கலாம். ஒரு நிலையான வைப்பு நிதி. உங்க பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வங்கி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வாங்கிக்கிறது. இப்போ பெரும்பாலான வங்கிகள் 6.5% வட்டி கொடுக்கிறாங்கன்னு வைப்போம். பாதுகாப்பானதுதான், சந்தேகம் இல்லை. ஆனா கவனியுங்க, 20 வருஷத்துக்கு மாசம்ல போடும்போது மொத்தமா 2,40,000 ரூபாய் முதலீடு செய்வீங்க. ஆனால் இந்த வருமானம் மீது கட்டாயம் வரி கட்டணம். அது மட்டுமில்லாம பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் ஒன்னு இருக்குல்ல. அதாவது இன்னைக்கு வாங்குற பொருளை 20 வருஷம் கழிச்சுக்கு வாங்க முடியாது. இதையெல்லாம் கணக்கு பண்ணா உண்மையில் உங்க பணத்தோட வாங்கும் சக்தி பார்த்தா 2 ரூபாய் லட்சத்தை விட அதிகமா இருக்காது. இது நமக்கு ஏமாற்றம் தரும் விஷயம். இப்போ பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா பங்கு சந்தையில கொஞ்சமா முதலீடு செய்யுறது. இதை கேட்டதும் பங்கு சந்தையா பயப்படாதீங்க. இதுல உங்க பணம் ஒரே கம்பெனியில இல்லாம பல முன்னணி நிறுவனங்கள்ல பரவலா முதலீடு செய்யப்படுறதால ரிஸ்க் குறைவு. நடைமுறையில் நீண்ட காலத்துல சிப் திட்டங்கள் சராசரியாக 12 முதல் 15% வரை வருமானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கதான் அந்த மிகப்பெரிய வித்தியாசம் வருது. கம்பவுண்டிங் ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது உங்க முதலீட்டுக்கு வர லாபத்திற்கும் சேர்த்து மீண்டும் லாபம் கிடைக்கும். சிறு துளி பெரு வெள்ளம் மாதிரி. நீங்க மாசம் 1000 ரூபாய் முதலீடு பண்ணா 20 வருஷத்துல மொத்தமா 2,40,000 ரூபாய் முதலீட்டுக்கு உங்க பணம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வளர வாய்ப்பு இருக்கு. நீங்களே பாருங்க, வெறும் 2 லட்சம் ரூபாய், ஆனால் 10 லட்சம் ரூபாய். என் நண்பர் ஒருத்தர் மதுரையில இருக்காரு. அவர் ஆரம்பத்துல மட்டுமே நம்பி பணத்தை சேமிச்சு கடைசியில பணவீக்கத்தால தன்னோட பணத்தோட மதிப்பு எவ்வளவு குறைஞ்சுடுச்சுன்னு வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். ஆனா இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒப்பீட்டையும் நீண்ட கால பலனையும் எந்த வங்கியும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொல்றேன். இப்போதே உங்க போன் எடுத்து Grow காயின் இல்ல குவேரா மாதிரி நம்பகமான மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. அல்லது உங்க வங்கி மூலமா கூட ஒரு சிப் திட்டத்தை ஆரம்பிக்கலாம். மாதம் 1000 ரூபாய் முதலீட்டுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி ஒரு நல்ல ஃபண்ட தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷம் கூட ஆகாது. இது மிகவும் எளிமையான நடைமுறை. அடுத்த வீடியோவில் இதே போல உங்க பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா முதலீடு செய்யலாம்னு வேற ஒரு முதலீட்டு ரகசியத்தை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அவங்க பணத்தையும் பெருக்க உதவுங்க.